அருமை தமிழ் சொந்தங்களுக்கு இனிய மாலை வணக்கம். அருமை சொந்தங்களே, 2 நாட்களுக்கு முன் செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சிகளிலும் நீங்களெல்லாம் லைவாக வேற பார்த்து தெரிந்து கொண்டிருப்பீர்கள். பெண்களுக்கு உரிமை தொகை விரிவாக்கம் 1.30 கோடி பெண்களுக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டதாக செய்திகளில் அறிந்திருப்பீர்கள். சற்றே சிந்தித்து பாருங்கள். 1000 ரூபாய் என்பது இன்றைய விலைவாசி இருக்கின்ற நிலையில் எந்த ஒரு செலவிற்கு அது பயன்படும், எத்தனை நாள் அதை கொண்டு நம் வாழ்க்கையை ஓட்ட முடியும் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்த்தால், நம்மை இந்த அரசு இழிவுபடுத்துவதாக உங்களுக்கு புரியவில்லை? 1000 ரூபாய் சாதாரண ஒரு கொத்தனார் வேலைக்கு ஒருவர் செல்கின்றார் என்றார், அவருக்கு வழங்கப்படுகின்ற அன்றைய கூலி 1000 ரூபாய். இதை உங்களுக்கு ஒரு மாதத்திற்கு உங்கள் வாக்குகளை பெறுவதற்கு லஞ்சம் என்றுதான் சொல்வேன். அதுவும் அரசு பணத்தை எடுத்து, அரசும் கையில் கஜானாவில் வைத்திருக்கவில்லை, கடன் வாங்கி கொடுக்கின்றது. கடன் வாங்கி கொடுக்கின்ற இந்த பணத்தை சற்றே நீங்கள் யோசித்து பார்த்தால், நம்மை இந்த அரசு இழிவுபடுத்துகின்றது என்றுதான் நான் சொல்வேன். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், சிந்தியுங்கள். ஒரு நபருக்கு 1000 ரூபாய் எனில், ஒரு மாதத்திற்கு 1000 ரூபாய் எனில் 1,31 லட்சம் பேருக்கு, 30 லட்சம் பேருக்கு 1300 கோடி. 1300 கோடி ஒரு மாதத்திற்கு செலவிடப்படுகிறது. ஒரு ஆண்டுக்கு 15,600 கோடி ரூபாய் செலவிடப்படுகிறது, கடன் வாங்கி செலவிடப்படுகிறது. இதுவே அதே அரசு அல்லது இனி வரப்போகின்ற அரசும் இதனை தொடர்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் 5 ஆண்டுகளுக்கு அவர்கள் செலவு செய்ய வேண்டிய தொகை 78,000 கோடி. ஒன்றல்ல இரண்டல்ல, 78,000 கோடி. ஏற்கனவே நாம் 10 லட்சம் ரூபாய், 10 லட்சம் கோடி கடனில் தவிக்கிறோம். இந்த தமிழக அரசு சுமார் 10 லட்சம் கோடி கடனில் சிக்கி தவிக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் இப்பொழுது கூடுதலாக வரக்கூடிய எந்த அரசாக இருந்தாலும் நிச்சயமாக தளபதி விஜய் அரசுதான் வரப்போகிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போது அவர்களுக்கு இந்த செலவினங்கள் அவர்கள் தலையில் வைக்க வேண்டும் என்ற திட்டமிட்ட செயல் இது. அவர்கள் இவரை தளபதி விஜய் அவர்களை கேலி செய்தார்கள். சற்று 2 வாரத்திற்கு முன்னால் நீங்கள் கவனித்திருப்பீர்கள், பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் வந்தது. அவர் தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தினார். என்ன எண்ணம்? அனைவருக்கும் வீடு. என்ன தவறு? அனைவரும் அவர்களது சொந்த வீட்டில் வாழ வேண்டும் என்று நினைத்தது நல்ல செயல்தானே. அதில் என்ன தவறு இருக்க முடியும்? அனைவருக்கும் குறைந்தபட்சம் ஒரு 2 சக்கர வாகனம் வேண்டும். அதிலும் எந்த தவறு இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் நிரந்தர வேலை, இது எங்கள் லட்சியம் என்று தான் கூறினார். சற்று சிந்தித்து பாருங்கள். தம்பி விஜய் எவ்வளவு ஆழமாக சிந்தித்திருந்தால், லட்சியம், இந்த இப்படிப்பட்ட ஒரு உன்னத லட்சியத்தை மனதில் கொண்டு
அவர் இந்த தமிழக மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு வருகின்ற அவரை துரத்தி 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 அடிக்க பார்க்கிறது. பொதுக்கூட்டங்களுக்கு அனுமதி இல்லை. அது அனுமதி கொடுப்பதாக இருந்தாலும் 75-85 கண்டிஷன். ஏன் உங்களது கட்சிக்கு அந்த கண்டிஷன் கிடையாதா? இல்லை, உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்பில்லை. உண்மைதான், உங்களுக்கு கண்டிஷனே தேவையில்லை. காரணம், நீங்கள் எல்லாம் 200க்கும் 300க்கும் ஆள் பார்த்து கொண்டு வருவர்கள் தானே. 200க்கும் 300க்கும் ஆள் பிடிக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிந்த நபர் தானே வருவார். தெரியாதவர்கள் உங்களை புதிதாக யாரும் பார்க்க வரப்போகிறார்களா? இல்லை, புதிதாக யாரும் ஏற்றுக்கொள்கிறார்களா? இல்லை. அந்த ஆதங்கத்தை இவருக்கு மட்டும், தம்பி விஜய்க்கு மட்டும் ஏன் இத்தனை நிபந்தனைகள்? அவருக்கு வருகின்ற கூட்டத்தை நீங்கள் தடுக்க வேண்டும். தன்னெழுச்சியாக வருகின்ற கூட்டம். அந்த கூட்டத்தை தடுப்பதற்காக இத்தனை நிபந்தனைகளை நீங்கள் விதிக்கின்றீர்கள். 1000 ரூபாய் உரிமை தொகை என்ற பெயரில் லஞ்சம் கொடுக்கிறீர்கள். போதா குறைக்கு இப்படிப்பட்ட லஞ்சத்தை எல்லாம் அரசு பணத்தை அரசு கடன் வாங்கி கொடுத்து அதனை பாவம் மறைந்த பெருந்தலைவர் அவர்தான் ஊழலை துவக்கவாதி, ஊழலுக்கு ஊற்றுக்கண் அவர் என்று மனச்சாட்சியற்ற மிருகத்தனமான செயல்களை அந்த செய்து கொண்டிருக்கின்ற அந்த நபரை, முக்தார் அகமது என்ற ஒரு இழிபிறவியை இன்னும் விட்டு வைத்திருப்பதன் நோக்கம் என்ன? இதற்கு பின்னணிதான் என்ன? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பொதுமக்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். இது போன்ற ஒரு நிலையை உருவாக்கி பெருந்தலைவருக்கு ஏற்படுத்திய இழுக்கு போன்ற ஒரு நிலையை தம்பி விஜய்க்கும் ஏற்படுத்த துடிக்கிறது இந்த திமுக அரசு. ஆனால் இதற்கெல்லாம் அடங்கியும் பணிந்தும் போபவர் அல்ல தம்பி விஜய். மறந்துவிடக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு சொல்கிறேன், தம்பி இதற்கெல்லாம் அரண்டு போவரும் அல்ல. அவருக்கு பின்னால் இருக்கின்ற தம்பிமார்கள் சாதாரணப்பட்டவர் அல்ல. படித்த இளைஞர்கள் அத்தனை பேரும் அவரை தாங்கி பிடிப்பார்கள் என்போன்ற வயது மூத்தவர்களும் கூட விடமாட்டோம். ஊழலின் ஊற்றுக்கண்ணாகிய திமுகவை மீண்டும் அரியணை ஏற ஒருபோதும் நாங்கள் சம்மதிக்க முடியாது என்பதை இதன் மூலம் பதிவிடுகிறேன்.